என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 3. பிழை 100 நான் செய்தாலும் மன்னிப்பாய் நீ என்று இருமாந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்வதாயிருந்தாலும் பரவாயில்லை, உடனிருந்து தண்டித்திடு, தள்ளி இருந்து உயிர் வதைக்காதே. கட்டிலில் அசைவின்றி படுத்திருந்த மகிழனையே தாடையில் கரம் பதித்தபடி இமைக்காமல் பார்த்திருந்தான் கவின். மூடியிருந்த மகளின் இமைகளுக்குள் அலைப்பாய்ந்த கருவிழிகளை சொல்லிற்று அவன் உறக்கத்தில் இல்லை என்று. இருந்தும் அவனை எழுப்பவோ கலைக்கவோ மனமில்லை கவிக்கு. இந்த அமைதியிலாவது அவன் உள்ளம் ஆறுதலை தேடட்டும் என எண்ணியபடி மௌனமாயிருந்தான். கவியின் எண்ணங்கள் முழுவதையும் அந்த நொடி மகிழன் மட்டும்தான் நிறைந்திருந்தான். இருவருக்கும் சில மாத இடைவேளையே மகிழனுடனான பழக்கம் பிறப்பு தொட்டே தொடர்கிறது. இத்தனை வருடத்தில் இப்படி ஒரு நிலையில் மகிழனை அவன் பார்த்ததே இல்லை. மகிழனின் கம்பீர முகம் கண்முன் தோன்ற இன்றைய அவனின் சோர்ந்து தளர்ந்த முகம் பெரும் வேதனையை தந்தது கவிக்கு. 6 அடிக்கும் சற்றே அதிகமான உயரம், அடர்ந்த நேர்த்தியான வெட்டப்பட்ட கேசம், அளவான கற்றை மீசை, எப்போதும் இதழ்களில் தவழும் குறுநகை, கூர்மையான ஆழப்பார்வை, எப்போதும் சிரிக்கும் கண்கள், கவர்ந்தெழுக்கும் கருமை நிறம் என அவனை பார்த்தாலே மனதோடு ஒரு துள்ளல் பிறக்கும் கவிக்கு. கருமை நிறம் எத்தனை அழகு என்று மகிழனை பார்த்துதான் தெரிந்து கொண்டானவன். குறும்பு பேச்சும் கேலி பார்வையும் என வளைய வந்தவனை இந்த காதல் எப்படியெல்லாம் மாற்றிவிட்டது. தன் காதலை தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்று நினைத்த போது கூட ஓட்டுக்குள் ஒடுங்கும் நத்தையாய் தன்னை சுருக்கி கொண்டவன் திறமாகத்தானே வளைய வந்தான். தனிமையில் காதலியின் நினைவுகள் வாட்டுகிறது என்று கவிக்கும் தெரியும். என்றுமே இந்த அறையை தாண்டி அதை அவன் வெளியில் காட்டிக்கொண்டதே இல்லை. ஆனால் இன்று தன்னவளின் துன்பத்தில் துணை நிற்க முடியவில்லையே என்ற எண்ணமே அவனை மொத்தமாய் உடைத்து போட்டிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தானே அவளை காயப்படுத்தி விட்டோமோ என்ற எண்ணமே துன்பத்திற்கு தானே காரணமாகி இவனை ஆழமாய் காயப்படுத்தி செயலற்றவனாய் முடக்கி போற்றிருந்தது. எங்கே இதுவே தொடர்ந்தால் மகி தங்களுக்கு இல்லாமலே போய்விடுவானோ என்ற பெரும் பயம் வந்திருந்தது அவனுக்கு. இந்த நிலையில் நண்பனை காண சகிக்கவில்லை கவிக்கு. மகிழனை மாற்றி தேற்றும் மொத்த பொறுப்பையும் தனதாக்கி கொண்டான் கவி. நொடி பொழுதும் அவனை பிரியாதிருந்தான் கவி. உண்ணும் போதும் உறங்கும் போதும் கூட உடனிருந்தான். ஆனால் உணவையும் உறக்கத்தையும் கூட மறந்திருந்த மகிழை சமாளிப்பது ஒன்றும் அத்தனை சுலபமாய் இருக்கவில்லை கவிக்கு. மகிழ் மிகவும் உடைந்து போன அன்றைய தினத்தில் வந்து நின்றது அவனின் எண்ணங்கள். நீண்ட நேரமாக மகிழை காணாமல் வெளியே வந்த கவி மகிழின் நிலை கண்டு அவனை நோக்கி ஓடி சென்றான். கவியை கண்டதும் தாவி அணைத்து கொண்டவன். கதறல் கொஞ்சமும் நிற்கவில்லை. கவி சொன்னதும் சமாதானப்படுத்தியதும் அவன் காதல் ஏறவே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன்டா கவி. யாழ் என்னோட கண்ணமாடா அவளை தப்பா பேசிட்டேன்டா, என்ன இனிமே மன்னிக்கவே மாட்டா இல்ல என அழுகையின் இடையே திக்கி திணறி திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருந்தான் மகிழ். எல்லாரும் பாக்குறாங்க பாருடா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா முதல்ல எந்திரி நீ
என்ற கவியை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் மீண்டும் மீண்டும் அதையே கூறி பிதற்றிக் கொண்டிருந்தான் அவன். அவனை சமாதானப்படுத்தி கதிரின் உதவியோடு காருக்குள் ஏற்றி வீட்டிற்கு அழைத்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகி போனது கவிக்கு. அதன் பின்னும் 2 நாட்கள் பிரம்மை பிடித்தவன் போலதான் இருந்தான் மகள். 3வது நாள் வெளியே செல்ல தயாராகி வந்தவனை ஆச்சரியமாக பார்த்தான் கவி. நான் யாழை தேடி கூட்டிட்டு வர போறேன்டா. அறிவிப்பாய் ஒலித்தது மகளின் குரல். அவனை தனியே விட மனமில்லாத கவி ஏதேதோ கூறி அடம் பிடித்து அவனுடன் இணைந்து கொண்டான். மகளுக்கும் கவியின் அருகாமை அப்போது அவசியம் வேண்டியதாய்தான் இருந்தது. முதலில் யாழின் ஊருக்கு சென்று இருவரும் விசாரித்தனர். பின்பு மகளுக்கு தெரிந்த அளவுக்கு அவள் பள்ளி கல்லூரி நண்பர்களிடம் விசாரித்தனர். அவனுக்கும் அவளுக்கும் தெரிந்தவர்கள், அவளுக்கு தெரியும் என மகள் நினைத்தவர்கள் என அனைவரிடமும் விசாரித்து விட்டனர். ஒவ்வொரு நொடியையும் கணமாய் நகர்த்தி கொண்டு 10 நாட்களும் முடிந்திருந்தது. தேடிய வரை சிறு தகவலும் இல்லை. இனி விசாரிக்கவும் ஆளில்லை என்ற நிலையில் திக்கு தெரியாத சிறு பறவை போல் மீண்டும் சோர்ந்து போனது மகளின் மனம். அவனை ஒரு வழியாக தேற்றி மீண்டும் கூடு சேர்த்தான் கவி. இப்படி மனதளவில் சோர்ந்து போய் இருப்பவனை எப்படி தேற்றுவது என கவின் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் கொடைக்கானலில் இருந்து அந்த அழைப்பு வந்தது. அதை பேசி முடித்தவனுக்கு நிரந்தரமாக இல்லை என்றாலும் சில நாட்கள் மகளை தேற்றும் வழி ஒன்று தோன்றியது. அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்ற தீவிர யோசனையுடன் தான் இப்பொழுது அமர்ந்திருந்தான் அவன். யோசனையில் இருந்து மீண்டு வந்தவன் பொதுவாக மகளின் கன்னங்களை தட்டி எழுப்ப முயன்றான். எப்போதும் மகளை எழுப்ப ஒரு போராட்டமே நடத்துவான் கவி. ஆனால் இன்று அதற்கு எவ்வித அவசியமுமின்றி இமை கதவுகளை மட்டும் தாழ் நீக்கி என்ன என்பது போல பார்த்து வைத்தான் மகள். அதிலேயே அவன் மனநிலை என்ன என்பதை கணித்திருந்தான் கவி. எழுந்து கிளம்பு, நாம வெளியே போறோம் என்றான் அழுத்தமாய் கட்டளை போல் கவி. அவனிடம் வெற்றி பார்வை ஒன்றை செலுத்திய மகிழோ ஒன்றும் சொல்லாமல் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். அதை பார்த்திருந்தவன், ஓங்கிட்ட தான் சொல்றேன், எழுந்து போய் கிளம்பு போ என்றான் மீண்டும் அழுத்தமாய் கொஞ்சம் குரல் உயர்த்தி. நான் எங்கேயும் வரல. பதில் மட்டும் வந்தது. சார், நான் உங்ககிட்ட இப்போ நீங்க வரீங்களா இல்லையான்னு விருப்பம் கேட்கல, வாங்கன்னு ஆர்டர் தான் போடுறேன். அதனால போய் மரியாதையா கிளம்புங்க போங்க என்றான் எள்ளலாய் கவி. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதடா. என்னை இம்சை பண்ணாம எங்க போறதா இருந்தாலும் நீயே போய் தொலை போ. கோபமாய் காட்ட முயன்றாலும் அவனின் குரலில் விரக்தியும் வேதனையும் மட்டும்தான் நிறைந்திருந்தது. நீ வர, அவ்வளவுதான் என்றான் விடாப்படியாக மீண்டும் கவி. நீயும் ஏண்டா என்னை போட்டு படுத்துற என கிட்டத்தட்ட கத்தினான் மகள். சட்டென்று கவியின் முகம் வாடி போக தண்டனாய் முகத்தில் சோகத்தை வழிய விட்டபடியே அமர்ந்திருந்தவன் பார்வையை மட்டும் அவனிடமிருந்து வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டான். அதை கண்ட மகள் தான் கொஞ்ச நேரத்தில் தானாய் இறங்கி வர வேண்டியிருந்தது. என புரிஞ்சுக்கடா கவி, ப்ளீஸ், நான் எங்கேயும் வர மனநிலையில இல்ல என்றான் கெஞ்சலாய். இதுதான் அவனை வழிக்கு கொண்டு வர சரியான நேரம் என நினைத்தவன். அங்க போறதுல என்னை விட உனக்கு தான் லாபம் அதிகம் என்றான் வார்த்தையில் மகளுக்கு வலை விரித்து. அப்படி எங்க போறோம்? இது மகள், கொடைக்கானல். நம்ம புதுசா திறக்க போற கிளைக்கான இடத்த பார்க்க போறோம் என்றான் கவி. இதுல எனக்கு என்ன லாபம் என சலிப்பாக கேட்டான் மகள். கொடைக்கானல் போறதுல உனக்கு பெருசா எந்த லாபமும் இல்லதான். ஆனா ஒருவேளை உன் யாழ் கொடைக்கானல்ல இருந்து ஒருவேளை நீயும் அவளை பார்க்க முடிஞ்சா அது உனக்கு லாபம் தானே. அதை தான் சொன்னேன் என்றான் கவி. நிஜமாவே யாழ் அங்க இருப்பாளாடா என குழந்தையாக மாறி கேட்டவன் கண்கள் ஆர்வத்திலும் ஆசையிலும் மின்னியது. அது உறுதியா தெரியல, ஆனா நீயே இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடந்தா நிச்சயமா அவளா உன்னை தேடி வரமாட்டான்னு மட்டும் தெரியும் என்றான் கவி. யாழினியை பார்க்கும் ஒரு வாய்ப்பையாவது தவற விடுவானா அவன்? உடனே எழுந்து பயணத்துக்கு தயாராக சென்றான். யாழினும் மந்திர சொல் அவனை இயக்கியது. அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, தோரதான் வரலன்னு சொன்னீங்களே, இப்போ எங்க அவசரமா கிளம்புறீங்க என்றான் சீண்டலாய் கவி. அது என் அருமை நண்பன் தன்னந்தனியா போறானே, துணைக்கு போகலான்னு ஒரு கரிசனம்தான் என சொல்லியபடி கவினிடமிருந்து தன் கையை லாவகமாக விடுவித்து கொண்டவன் குளியலறை நோக்கி நகர்ந்திருந்தான். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன்.
சீக்கிரம் கிளம்பி வா என்ற கவியின் வார்த்தைகளை முழுமையாய் கேட்ட மகள் அங்கே இல்லை. அவன்தான் எப்பொழுதோ குளியலறைக்குள் சென்று மறைந்திருந்தானே. அவனின் உற்சாகத்தையும் ஆசையும் கண்கள் வெளிப்படுத்திய ஏக்கத்தையும் பார்த்தவன் எப்படியாவது மகள் யாழை சீக்கிரமே பார்த்துவிட வேண்டும் என இறைவனுக்கு அவசர கால மனு ஒன்றை அனுப்பி வைத்தான். இந்த காதல் இருக்கிறதே ரொம்பவும் பொல்லாதது. எப்படிப்பட்ட தைரியசாலியையும் கோழையாக்குகிறது, அதி புத்திசாலியையும் முட்டாளாக்குகிறது, வளர்ந்த குமரனை குழந்தையாக்குகிறது. கண்ணீர் என்றால் என்னவென்றே அறியாதவனை தேம்பி தேம்பி ஆள வைக்கிறது. ஒரு நல்லவனை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்கிறது. ஏதோ ஒன்றை கொடுப்பது போல கொடுத்து எல்லாத்தையும் பறித்து கொள்கிறது. நண்பனின் காதல் கவியை இப்படியெல்லாம் நினைக்க வைத்திருந்தது. அதே காதல் என்னும் மாய வழியில் கூடிய சீக்கிரமே அவனும் சிக்கிக் கொள்வான் என அவன் வணங்கிய இறைவனே இறங்கி வந்து சொன்னாலும் இப்பொழுது அவன் நம்ப மாட்டான். அந்த காலம் யாருக்கு என்ன வைத்திருக்கிறதோ அதை உரிய நேரத்தில் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.